ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி கேட்கறது எல்லாம் எதுக்காக? எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? ஜோசியம் பார்க்க. சங்கீதம் 32 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இதை பாடும்போது, வர்ஷிப் பண்ணும்போது, ஐயா ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை அவங்க உச்சரித்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. ஐயா சொன்னாங்க, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு என்ன செய்யுங்க, காட்டுங்க, ஆலோசனை தாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, போங்க, நாங்கள் நடக்க வேண்டிய வழி எதுன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த வார்த்தையெல்லாம் வந்தது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் நம்மோடு சொல்லிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நான் உனக்கு போதித்து. இந்த உலகத்தில் போதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். அப்பா போதிக்கிறாங்க, அம்மா போதிக்கிறாங்க, ஸ்கூலில் போனால், காலேஜில் போனால் நிறைய போதனைகள், நண்பர்களிடத்தில் நிறைய போதனைகள், உறவினர்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் ஏராளமான போதனைகள் நமக்கு வருது. ஆனால் எல்லாரும், ஆயிரக்கணக்கான பேர் நமக்கு போதிச்சாலும் யாருடைய போதனைக்கு நிகரான போதனை இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற போதனைக்கு நிகரான போதனை யாரிடத்தில் இல்லை. கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு, தேவனாக இருக்கிறாரு, ஜீவனாக இருக்கிறாரு, எல்லாம் சொல்லலாம். நண்பனாக இருக்கிறாரு, சகோதரனாக இருக்கிறாரு, மனவாளனாக இருக்கிறாரு, நிறைய சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். நல்ல போதகர் எதை போதிப்பார் சொல்லுங்களேன்? நல்ல போதகர் எதை போதிப்பார்? நமக்கு எது பிரயோஜனமோ அதை தான் போதிப்பார். நமக்கு பிரயோஜனம் இல்லாதது அவர் என்ன செய்ய மாட்டார், போதிக்கவே மாட்டார். நமக்கு எது பிரயோஜனமாக இருக்குமோ அதைத்தான் நமக்கு என்ன செய்வார், போதிப்பார். வாசிப்போம். ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனம். சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து. போதும் போதும். வாசித்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன சொல்றாரு, எதை போதிப்பாரா சொல்லுங்க? நமக்கு எது பிரயோஜனம். அவருக்கு சில பேர் பிரசங்கம் பண்ணும்போது தங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ, தங்களுக்கு எது பிரயோஜனமாக இருக்கோ அதை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, போதிப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. எப்படி? யார் செவி கொடுத்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி போதிக்கணும். சாதாரணமாக பேசும்போது கூட கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. பிரயோஜனம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு உபயோகமானது, நமக்கு அவசியப்படுகிறது, நமக்கு தேவையானது, நமக்கு மிகவும் அவசியமானது, முக்கியமானது, தேவைப்படுகிறது. இந்த சமயத்தில் இப்படி ஒரு போதனை கிடைச்சா நல்லா இருக்குமே, அதுதான். அப்போ பிரயோஜனமானதை கர்த்தர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு பிரயோஜனமானதை போதித்து, அப்புறம் அந்த வார்த்தை என்ன சொல்லுது,
நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நானும் அல்ல, நானே. உலகத்தில் 1000 பேர் நமக்கு போதனை செய்தாலும் ஆண்டவருடைய போதனைக்கு ஈடா ஒரு போதனையும் கிடையாது. நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவரை நம்முடைய நல்ல போதகராக வைத்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், நன்மையாக இருக்கும். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அவர் நமக்கு முன்னாடி எப்படி தான் இருக்கணும்? நல்ல போதகராக இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். அவர் சொல்கிறார், காலைதோறும் உன்னை தட்டி எழுப்பி கேட்கிறவர்களைப் போல கவனிக்க செய்கிறாராம். இப்போ நீங்களும் நானும் அவர் போதிக்கிற போது நாம் கவனித்து கேட்போமானால் அதுபோல் ஒரு பாக்கியம், அதுபோல் ஒரு ஆசீர்வாதம் அந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் நமக்கு நல்ல போதகராக இருந்து நமக்கு பிரயோஜனமானதை அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். பிரயோஜனமாக இருக்குதுன்னா என்ன? எது? ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டீர்களே. தேவன் நமக்கு எதை போதித்திருக்கிறாரு சொல்லுங்க? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி இல்லை, ஒருவரில் ஒருவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி யாரால போதிக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவனால் போதிக்கப்பட்டு இருக்கிறோம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரயோஜனமான போதனை. இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம். எத்தனை பேர்ட்ட கசப்பு, எத்தனை பேர்ட்ட வைராக்கியம், எத்தனை பேர்ட்ட பகை, அன்பில்லாத தன்மை, இதெல்லாம் கடந்த வருஷத்தில் நம்ம இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிருவோம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தாரோ அதுபோல நாமும் மற்றவர்களிடத்தில் எப்படி இருக்கணும்? அன்பாயிருக்க வேண்டும் என்று அவர் ஏற்கனவே நமக்கு போதித்திருக்கிறார். ஒருவேளை அதை மறந்திருந்தா திரும்ப கர்த்தர் அதை நினைவுபடுத்துகிறார். நீங்களும் நானும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான நமக்கு பிரயோஜனமான போதனை. பவுல் சொல்றாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்து பாருங்க. மலைகளை பெயர்க்கத்தக்க, வேண்டாம் வாசிக்க வேண்டாம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ளே இருந்தாலும், எனக்குள்ளதெல்லாவற்றையும் எடுத்து நான் அன்னதானங்கள் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லைங்கிறார். அன்பு இல்லைன்னா என்ன இல்லை? நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கலாங்க, உங்கள்கிட்ட இருக்கிறத வித்தெல்லாம் கொடுக்கலாம், உங்கள் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம். மலை பெயர்ந்து பெயர்ந்து போகலாம், எல்லாமே இருந்து அன்பு இல்லைன்னா பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அதான் நீங்கள் எல்லோரும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி யாரால போதிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரு மனுஷன் சொல்லித்தரல. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் நமக்கு போதித்திருக்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்க. அன்பு எப்போ குறையும் நம்ம வாழ்க்கையில்? அன்பு எப்போ தனியும்?
அன்பு எப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகரிக்கும், எப்போ பெருகும்? அன்பே இல்லைன்னா யாரு? அன்பில்லாதவன் யாரு? அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புன்னு சொல்லும்போது அகாப்பே அன்பு, தேவ அன்பு. ஒரு நாய்க்குட்டி கூட அன்பு இருக்கு. அந்த அன்பு அல்ல, தேவனுடைய அன்பு. நம்மை பகைக்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு, நம்மை விரோதிக்கிறவர்களையும் நேசிக்கக்கூடிய அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பு இல்லைன்னா அவன் தெய்வத்தை என்ன செய்யல? அறியல. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பே இல்லை. இப்போ நீங்களாம் அன்போடு இருக்கிறதுனால தான் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கீங்க. அன்பு இல்லாதவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? தேவனை அறியாதவர்கள் வெளியே இருக்கிறார்கள். இப்போ நீங்களும் நானும் யாரை அறிந்திருக்கிறோம்? தேவனை அறிந்திருக்கிறோம், அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறோம், உள்ளே அமர்ந்திருக்கிறோம். நமக்குள்ள என்ன இருக்கு? அன்பு இருக்கு. இந்த அன்பு தனியணும், இல்லைன்னா பெருகணும். எப்போ தனியும் எப்போ பெருகும்? அக்கிரமம் மிகுதியாவதனாலே அநேகருடைய அன்பு என்ன செய்யும்? அக்கிரமம் உள்ள வந்துச்சுன்னா அன்பு என்ன செய்யும்? தணிஞ்சிடும். அப்போ அக்கிரமத்துக்கு இடம் கொடுக்காதபடி நாம் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறோம். உங்கள் நாமத்தில் நாங்கள் பிசாசை துரத்தணும், உங்கள் நாமத்தில் வியாதிகளை குணமாக்கணும், உங்கள் நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்வார்? அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு. இப்போ நமக்குள்ள அக்கிரமத்தை வச்சுக்கொண்டு எத்தனை வரங்கள் நமக்குள்ள கிரியை செய்தாலும் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்களும் நானும் அக்கிரம செய்கையை ஒருவேளை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த புது வருஷத்தில் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அன்பு, தேவனால் போதிக்கப்பட்ட அன்பு, அது அதிகரிக்க வேண்டும், பெருக வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, அக்கிரமம் மிகுதியாவதினாலே அன்பு தணிஞ்சு போகும் அப்படிங்கிற வசனத்தை எடுத்துக்கிடுவாங்க. சொல்லுவாங்க, ஐயா கடைசி காலம் அன்பு தனியதானே செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை என்ன செய்ய மாட்டாங்க? அக்கிரமம் மிகுதியாவதினாலே அதை விட்டுருவாங்க. அன்பு தனியுன்றதை ஒத்துக்குவாங்க. எப்போ தனியும்? அக்கிரமம் மிகுதியானால் அன்பு தணிஞ்சிடும். உங்கள் மனைவி மேலே வச்சிருக்கிற அன்பு, உங்கள் கணவர் மேலே வச்சிருக்கிற அன்பு, உங்கள் பிள்ளைங்க மேலே வச்சிருக்கிற அன்பு, உடன் பிறந்தவர்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு, இந்த அன்பெல்லாம் தனிய வேணுமா பெருக வேணுமா? சொல்லுங்க. அப்போ பெருகிறத நீங்கள் என்ன செய்யணும்? செயல்களில் காட்டணும். விசுவாசமும் பொறுமையும் நம்ம வாழ்க்கையில் அதிகமாச்சுன்னா அன்பும் அதிகமாகும். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் பெருகுகிறபடினாலும் இன்னொரு வசனம் இருக்கு, அதே 4ஆம் வசனம் வாசிங்க. போதும். விசுவாசமும் பொறுமையையும் நீங்க காண்பிக்கிறபடினால உங்க அன்பு என்ன செய்து அதிகரிக்கிறது. அதனால தேவன் என்ன செய்யறோம்? ஸ்தோத்திரிக்கிறோம்னு பவுல் சொல்றார். இப்போ நம்ம வாழ்க்கையில் விசுவாசமும், ஐயா சொன்னாங்க இல்லையா, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. என்னிடத்தில் என்ன செய்யுங்க? ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனனா இருக்கல, விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவனாக இருந்தான். இப்போ நீங்களும் நானும் விசுவாசத்தில் நோஞ்சானா இருக்கக்கூடாது. சரீரத்தில் வேணால் நோஞ்சானா இருக்கலாம், சரீரத்தில் வேணால் பலவீனம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள விசுவாசங்கிற ஒரு விதையை வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தில் என்ன செய்யக்கூடாது? நோஞ்சானா மாறிடக்கூடாது. அந்த விசுவாசத்தில் நாம் பலவீனப்பட்டு விடக்கூடாது. அதில் ஆரோக்கியமாக இருக்கணும்.
விசுவாசத்தில் பெருகும்போது, பொறுமையில் பெருகும்போது நம்முடைய அன்பு என்ன செய்யும்? பெருகும். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. இந்த இருக்கிற அன்பு, தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிற அன்பு, தேவ அன்பு, அது நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டுமானால் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசமும், அவரிடத்திலே நாம் காண்பிக்கிற பொறுமை, அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரை காத்திருக்கிற அந்த பொறுமை தன்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஆபிரகாம் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவன் பொறுமை உள்ளவனாயிருந்தான். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆபிரகாம் பொறுமை உள்ளவனாயிருந்தான். ஆனால் சாராளுக்கு அந்த பொறுமை இல்லை. வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்து இஸ்மவேலை வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் உபத்திரமாக விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு பிரச்சனை. சாரால் அன்னைக்கு அவசரப்படாமல் இருந்திருந்தா, பொறுமையாக இருந்திருந்தா, இன்னைக்கு இஸ்மவேல் என்கிற ஒரு வம்சமே என்ன செய்யாது, உலகத்தில் இருக்காது. அப்போ இஸ்மவேல்னு ஒரு வம்சம் உலகத்தில் இருப்பதற்கு பொறுமை இல்லாதது தான் காரணம். அதுபோல் இந்த உலகம் முடிகிற வரைக்கும் இஸ்மவேல் சந்ததி என்ன செய்வாங்க, இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு தேவ சித்தத்தை மீறி தேவ சித்தமில்லாத காரியத்தை செஞ்சிட்டோன்னா அது இன்னைக்கு மாத்திரம் இல்லை, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன வேணும் நமக்கு சொல்லுங்களேன்? பொறுமை வேணும். பொறுமை உள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு எழுதுறார். இப்போ பொறுமையாக இருந்தால் நமக்கு என்ன பேர்? பாக்கியவான். நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருந்தால் பாக்கியவான்களாக இருப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அக்கிரமம், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருந்துச்சுன்னா இப்போவே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அக்கிரம காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, அக்கிரமமான செயல்கள், வார்த்தைகள் என்னுடைய நினைவுகளில் கூட இருந்தால் அதை உங்கள் சமூகத்தில் வச்சுறேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய தீர்மானத்தை எடுப்போம். அன்பு நமக்குள்ள அதிகரிக்கட்டும். விசுவாசமும் பொறுமையும் நமக்குள்ள அதிகரிக்கிற போது அன்பும் அதிகரிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து. ரெண்டாவது சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை. நான் நடக்கிற வழி எனக்கு தெரியுமா? எந்த வழியில் நடக்கணும்னு எனக்கு தெரியும். இப்போ நம்மள எத்தனை பேர் ஜோசியம், ஜாதகம், நாள் பார்ப்போம், அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, நாள் பார்க்குறது, குறி கேட்கறது, எல்லாம் எதுக்காக? எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க? ஜோசியம் பார்க்குறாங்க. சில பேர் எதுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ கல்யாணத்துக்கு பார்த்துடுறாங்க, இல்லைன்னா வேலைக்காக பார்க்குறாங்க. என்ன வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும், என்ன வியாபாரம் செஞ்சால் நல்லாயிருக்கும், சொந்த வேலையா அடிமை வேலையா, இதெல்லாம் யோசிக்கிறாங்க. கிறிஸ்தவங்களை கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உனக்கு போதிக்கிறேன், நீ எந்த வழியில் நடக்கணுமோ அந்த வழியை நான் உனக்கு என்ன செய்கிறேன்? காட்டுறேன்.